கலெக்ஷன். நாங்கள் எல்லாரும் இப்போ ரெடி ஆகிட்டு எங்கே போக போகிறோம்னா ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறோம். சுபத்ராக்கா அவங்க தம்பிக்கு கல்யாணம், அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அங்கேருந்து மீனாக்காங்க கிளம்பி வருவாங்க. நாங்கள் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் கல்யாணம் எப்படி எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கும் நான் காட்டுறேன். வாங்க போகலாம். எங்க ரெடி ஆயிட்டுக்கிறீங்க? மச்சான் கல்யாணத்துக்கு போனாரு. சரி வாங்க போங்க. சஞ்சு எல்லாரும் நாங்கள் கிளம்பிட்டோம் கல்யாணத்துக்கு. இப்போ கல்யாணத்துக்கு போகல, எந்த விசேஷம்னாலும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நாங்கள் பசங்களுக்கு நேற்றே போய் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு செருப்பு எடுக்கணுமா, அதனால செருப்பு எடுக்க போகிறோம். எல்லா வீடியோவும் பார்த்துன்னு சஞ்சு உனக்கு செருப்பு வேணுமா? எப்போ செருப்பு வேணாலும் இங்கே தான் வந்து எடுத்துன்னு போவோம். தெரிஞ்சவங்க கடை. செருப்பு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக ஊருக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். டோபா ஹாய் ஹாய். எல்லாரும் இங்கிருந்து ஒன்னா ஜாயின் ஆயிட்டாங்க. பாரு மாமா ஜூஸ் வா. ஊருக்கு போறன்னு பேர்ல நீங்க கண்ணாடி வாங்கி மாட்டினுறீங்க. இது ஒரு மாடலாம். ஆனா கண்ணாடி மாமா போட்டு போட்டு கொடுக்குறாங்க, இவங்க போட்டுக்கிறாங்க. அது ரெயின்போ தெரியுது. மயிலே கூட எல்லாரும் கிளம்பிட்டோம் நாங்கள் கல்யாணத்துக்கு. ரொம்ப லேட் ஆகுதுன்னு அக்கா ஊருக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தா நாங்கள் போகிற டைமில் தான் மாப்பிள்ளை கிளம்பி இருந்தாங்க. அந்த அம்மா கத்தனில்லை. உள்ளே போயிட்டு அக்கா தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. எல்லோரும் குடித்தோம். அப்புறமா எல்லோரும் உட்காந்து பேசினே இருந்து அப்புறமா நாங்கள் ரெடி ஆகின்னு இருந்தோம். அம்மாங்கெல்லாம் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் ஆஜராயிட்டாங்க. அப்புறமா அக்கா வந்து கிளம்பி வந்துருந்தாங்க. ரெடி ஆகிட்டாங்க கல்யாணத்துக்கு போகிறதுக்காக. ரெடி ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். அப்புறமா மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் மண்டபத்துக்கு ஆட்டோவில் போனோம். மாமாங்கெல்லாம் வண்டியில் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு மேலே போகணுமா கீழே போகணுமான்னு தெரியாது. நின்றுனாங்க 2 பேரும். அப்புறமா மேலே போகலாம் வாங்க அப்படின்ட்டு மேலே கூட்டின்னு போனேன். மண்டபத்துள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் எங்கள் பையன் விழுந்து டான்ஸ் ஆடினிருக்கான். மாமா வந்து ஒரு ரூம் பிடிச்சி நின்று இருக்காங்க. அப்புறமா சரி மேலே வந்துட்டுமே அப்படின்ட்டு இன்னும் பொண்ணு வரலையே, சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் கீழே போயிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு வரோம். அக்கா
ஐஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஐஸ்னா நீ போய் வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. வாங்கி சாப்பிட்டு அப்புறம் மேலே வந்தோம். மேலே வரத்துக்கும் பொண்ணு வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு போய் ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்தோம். பார்த்தா கீழே எங்கள் பையன் டான்ஸ் ஆடினு இருக்கான். அப்புறமா அக்கா மாமாவும் டான்ஸ் ஆடினாங்க. அப்புறமா எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கமே வரல. அப்புறமா மண்டபம்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்துன்னு இருந்தேன். மாப்பிள்ளை ரெடியாகி உக்காந்துருக்காங்க. எங்கள் ஐயர் கூப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா எப்படியும் கூப்பிட்டாங்க ஐயர். அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியே வந்தாங்க. கல்யாணம் நல்லபடியாக ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுமே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் நாங்கள். கல்யாணத்துக்கு போயிட்டியா? கிளம்பணும் வீட்டுக்கு. கல்யாணம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயினேறேன். சாப்பிட்டே இல்லையா? ரெண்டு இட்லி. சவுண்டு மொல்லா கேக்குது அதனால. சரி போகலாமா வீட்டுக்கு? போகலாம். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.